அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது வந்து விண்டோஸ் 11 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். இது வந்து விண்டோஸ் 10க்கு பிறகு அடுத்த வருஷனாக வருது. இதில் புது புது விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களை வளமையாக வந்து எங்களை டாஸ்க் பார் இருக்கு. டாஸ்க் பாரில் வந்து ஒரு கோர்னரில் இருக்கும். இது பாருங்க, ஒரு நடுவில் வந்து கோர்னர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கு விளங்கும் அந்த புது விஷயங்கள் என்னன்னு சொல்லி. இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவே கொஞ்சம் பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. இப்படி யூஸ் பண்ண போகிறோம் வந்து அதே நேரம் இதில் என்ன ஹைலைட்னா, இப்போ நாங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறார்கள் வந்து ஆட்டோமேட்டிக் அப்டேட்டை வந்து ஃப்ரீ வசனங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்குரிய டேட் தான் எப்போ எனக்கு தெரியல. எல்லாமே ஒரு கிளாஸ், நம்ம கிளாசிக்கான ஒர்க்காக இருக்குது. அதாவது வந்து ஒரு கிளாஸ் மாதிரி தான் இந்த ஒர்க் எல்லாமே இருக்குது. இப்போ கீழே உள்ள டாஸ்க் பாராக இருக்கட்டும், சொன்னால் அந்த ஐட்டங்கள்ங்கிற மெனு பாரில் இருக்கிற டெஸ்ட் மெனுஸாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இது வந்து விண்டோஸ் வந்து நெக்ஸ்ட், அதாவது வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குரிய ஒரு விண்டோஸ் தான் சொல்லுது. இந்த வேர்ஷனை வந்து விண்டோஸ் இந்த அப்டேட்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கிட்டா இந்த இப்படி யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இல்லையாட தெரியும். ஆனாலும் இது கொஞ்சம் நீங்கள் லே அவுட்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நாங்கள் எப்படி ஒன்று கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த லே அவுட்டை நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டில் நாங்கள் பார்த்தோம்னா வெப் டிசைன் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் கம்ப்யூட்டர்லேயே இப்படி வருது. இல்லைன்னா நாங்கள் நார்மலாக எழுத்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்க்ரீன் யூஸ் பண்ண போகிறோம்னா நார்மலாகவே இதில் போய் ஸ்க்ரீன் எல்லாம் செய்து கொள்ளலாம். ஆனால் 10 பொறுத்த வரைக்கும் இது இங்கே வருது. ஸோ விண்டோஸ் சைட் பை சைட் அப்படி எல்லாம் காட்ட முடியும். இது வந்து கொஞ்சம் 11 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக போய் அதுக்குரிய செலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்க, ஒரு சைடில் ஒன்று, இங்கே அதில் 2 விண்டோ, இப்படி மாறி மாறி நான் விட்டுக்கொள்ளலாம். இதான் இந்த ஹைலைட் இந்த லே அவுட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வளமே ஆண்ட்ராய்ட் டொப்பல் ஆப்பெல்லாம் யூஸ் பண்ணுறது 10 பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அது ப்ளூ ஸ்டேக்கோ ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இதில் வந்து நாங்கள் எந்த ஆப்புமே டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காகவே நாங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ண ஆண்ட்ராய்டு ஆப் எல்லாமே இதில் வந்து யூஸ் பண்ணலாம். டிக்டாக் உதாரணத்துக்கு வந்து டிக்டாக் அதெல்லாம் போட்டிருக்கிறோம். அது அதே போல் எல்லாமே நான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறேன். இந்த லே அவுட் நம்ம வந்து இந்த லே அவுட் அதே மாதிரி இதுக்கு வந்து இது பண்ணுங்க. இது என்ன கூகுள் மீட் மாதிரி உண்டு, கூகுள் டீம் இல்லை, சூம் கூகுள் மீட் மாதிரி. இது வந்து ஆஃபீஸ் இந்த மீட், அதுதான் இது. எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பிளேயிங் ஸ்டேஷன் இது வந்து டச் மாடல் கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து இப்போ ஒரு இன்னும் பார்க்குறது கொஞ்சம் வடிவாக இருக்கும். அதே நேரம் வந்து நியூஸ் ரெடியாக இருக்கும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, எல்லாமே நடுவில் தான் டாஸ்க் பார். வளமையா எங்களுக்கு வந்து மூலையில் இருக்கும், இந்த மூலையில் வந்து டாஸ்க் பார் இருக்கும். இது வந்து நடுவில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் சைன் அப் கொடுத்து வச்சுருந்தீங்க. இந்த விண்டோஸ் யூஸ் நீங்கள் 10 யூஸ் பண்ணி சைன் அப் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ அப்டேட்னு சொல்லி நியூஸ் லெட்டர் ஒன்று மாதிரி இருக்குது. அதை எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோமேட்டிக்காகவே நான் நினைக்கிறேன் எங்களுக்கு அப்டேட்டு கூட வருமென்று நினைக்கிறேன். எங்களுக்கு 7 யூஸ் பண்ணுறாங்க அப்படி தான் வந்து நாங்கள் 10 யூஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இதுவும் வரும். இதுண்ட 11 யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் என்ன மினிமம் ரிக்குவயர்மெண்ட் அது கேட்டால், இதுக்கு கட்டாயம் வந்து 64 பிட் ப்ராசஸருக்கு தான் இது கொஞ்சம் பொருத்தம் போல இருக்கு. இதில் போட்டிருக்கிறோம். அதே நேரம் வந்து 4 GB ரேம் மினிமம் இருக்கணும். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64 GB இருக்கணும் ஸ்டோரேஜ். அதை விட வந்து பிரெட் 12 பிரெட் எக்ஸ் வந்து 12% இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவோம். டிஸ்பிளே வந்து 720p, அதாவது வந்து ரெசல்யூஷன் வந்து 120 இருக்கணும்.
அது நேரம் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மூலம் இதை ஆக்டிவேட் பண்ணுறது. இது எங்கே வாங்கலாம்னு சொன்னால் அமேசான், வோல்மேன், மைக்ரோசாஃப்ட், பெஸ்ட் பை இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லியிருக்கிறோம். சரி வந்து யூஸ் பண்ணினா தான் இது இந்த நன்மை தீமையை நாங்கள் நேடியது. இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்றது அறிமுகம் தான் இந்த விண்டோஸ் 11 சொல்லுவேன். நீ இது நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் யூஸ் பண்ணா தான் இது இந்த யூசர் ஃப்ரெண்ட்லி எப்படி இருக்குன்னு தெரியும். இது எப்படின்னு சொன்னாலும் நாங்கள் இது இந்த விரவை வந்து எதிர்பார்த்து கொள்வது என்ன சொன்ன உண்மையாகவே இப்போ நாங்கள் கனகாலமாக வந்து யூஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் 10 தான். அதுக்கு மேலே விஸ்டா, விண்டோஸ் 8, 8.1, விண்டோஸ் 10 வந்து விண்டோஸ் 10ல் நிற்கிறோம். கனகாலமாக யூஸ் பண்ணுறபடியா அது கொஞ்சம் எல்லாருக்குமே அழுத்து போகிற மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறபடியா இது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டாக புது புது விஷயங்களை நாங்கள் அறிஞ்சுக்கணும். அதே நேரம் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் இருக்கிறபடியே நாங்கள் இதில் வந்து இனி எங்களோட ஃபோன் யூசேஜ் வந்து சரியாக குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது ஆண்ட்ராய்டை இப்போ டிக்டாக்கோ இதெல்லாம் பார்த்துக்கொள்வது அதே மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் செய்து கொள்ளலாம். முக்கியமாக ஃபோனில் விளையாடுற கேம்ஸ் இப்போ பப்ஜி எல்லாம் நீங்கள் இறக்கி விளையாட தேவையில்லை, நீங்கள் இதுலேயே விளையாடி கொள்ளலாம். பப்ஜிக்குள்ள நாங்கள் ஸ்டேக் போட்டு கீபோர்ட் போட்டு விளையாடுறது நீ தேவையில்லை அப்படி ஒன்றுமே. நான் இந்த கம்ப்யூட்டர்லேயே வந்து விளையாடி கொள்ளலாம். இதுதான் இதில் மெயின் விஷயம். இது சம்மந்தமான அப்டேட் வரைக்கும் நான் உங்களுக்கு திருப்பி ஒரு வீடியோ போடுவேன். இந்த எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இதில் புது புது விஷயங்கள் என்ன அதெல்லாம் வரும் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டு போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதில் ஷேர் பண்ணுங்கள். மேலதிக விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும், இதில் போய் லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். விண்டோஸ் இந்த microsoft.com சொல்லி போனீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கும். நியூ விண்டோஸ் 11 இந்த வரைக்கும் இதில் இருக்குது. இதில் போனீங்கன்னா நீங்கள் மேலதிக விஷயங்களை வந்து பார்த்துக்கொள்ளலாம். பேசிக்காக விஷயம் இதில் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடுவில் டாஸ்க் பார் வருது. அது எல்லாமே கிளாசிக்கான டிசைன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை விட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது வந்து லே அவுட் பாருங்கள், ஒர்க்கிங் லே அவுட்ஸ். அதே நேரம் வந்து புது தீம்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் இந்த ஹைலைட். அதே நேரம் வந்து கட்டாயம் நீங்கள் புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ண போறீங்கன்னா 4GB RAM இருக்கணும். 64 பிட்ல வந்து நீங்கள் அந்த உங்களோட ப்ரொசஸர் வந்து இருக்கணும். பாருங்க கம்பர்டபுள் 64 பிட் ப்ரொசஸர். இதுக்கு கம்பர்டபுளான ஒரு ப்ரொசஸராக இருக்கணும். அதனால 64 GB மினிமம் இருக்கணும் உங்களோட ஹார்ட் டிஸ்க். இது வளமையாக இப்போ வண்டி சாலிதான் எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறாக்கள் வந்து கூடுதலாக குறையத்தான் யூஸ் பண்ணுங்க. அவைக்காக இது சொல்லப்பட்டிருக்குது. அதையும் கட்டாயம் வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்கும் DirectX 12க்கு வந்து கம்பர்டபுளாக உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இருக்கணும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 120 ரெசல்யூஷன்ல இருக்கணும். இதுதான் மெயினான விஷயம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.